ஆஸ்திரேலியாவில் நடந்து வரும் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 354 ரன்கள் எடுத்துள்ளது. அந்த அணி வீரர் வார்னர் சதம் அடித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள அடிலைடு நகரில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. ரோஜர்ஸ் மற்றும் வாட்சன் சொற்ப ரன்களில் வெளியேற சிறப்பாக ஆடி சதம் அடித்த வார்னர் 145 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். கேப்டன் மைக்கேல் கிளார்க் அரை சதம் அடித்தார். 60 ரன்கள் எடுத்திருந்த கிளார்க் முதுகுவலி காரணமாக ஆட்டத்திலிருந்து பாதியிலேயே விலகினார். ஸ்மித் 72 ரன்களுடன் களத்தில் உள்ளார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 354 ரன்கள் எடுத்துள்ளது. இந்த ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பு இரு அணி வீரர்களும் மைதானத்தில் அணிவகுத்து நின்று ஹியூஸிற்கு மரியாதை செலுத்தினர். அப்போது மைதானத்தில் உள்ள திரையில் ஹியூஸின் புகைப்படம் திரையிடப்பட்டதும் வீரர்கள் மற்றும் மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் கைதட்டி தங்களது மரியாதையை வெளிப்படுத்தினர். கடந்த மாதம் 25ஆம் தேதி சிட்னியில் நடைபெற்ற உள்ளூர் போட்டியின் போது பந்து தாக்கியதில் படுகாயமடைந்த ஹியூஸ் சிகிச்சை பலனின்றி கடந்த 27ஆம் தேதி உயிரிழந்தார்.